வணக்கம். ஜோதிட ஒளி அன்பு நேயர்களே, சப்ஸ்கிரைப் செய்கின்ற உங்களுடைய அந்த அன்புக்கும் எனக்கு ஆதரவு தருவதற்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பல ஜாதகங்களை பலவிதமாக வேலை சேருவாங்களா, இல்லை பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்களா, வேலைக்கு சேர்ந்த பிறகு படிப்பாங்களா, இல்லை வேலைக்கு சேர்கிறதுக்கு முன்னாடியே படிக்கிறப்பயே வேலை கிடைக்குமா, இது மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் பிறக்கின்ற இந்த காலத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் பல அனுபவ கதைகளை சொல்லியிருக்காங்க. பல அனுபவ புராணங்களும் இருக்குது. இப்போ புனர்பூச நட்சத்திரம்னு சொன்னாவே ராமர், சிவனுக்கு திருவாதிரை நட்சத்திரம், அப்படி இருக்கும்போது சீதைக்கு பூர நட்சத்திரம், அப்படி ஒவ்வொருத்தவங்க பிறந்த நட்சத்திரங்களையும் நமக்கு கணக்கிட்டு இது மாதிரி நமக்கு இன்னென்னது நடக்கும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண வாழ்க்கை குழந்தையாக இருக்கும்போதே அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே, பருவத்துக்கு முன்னாடியே குழந்தை உருவாகும், இல்லை ஆணோடு பழக்கம் ஏற்படும் என்பதை நாம் புதிதாக காண்பது அல்ல. மகாபாரதத்தில் குந்தி தேவி அவர்கள் குருமாருக்கு சேவை செய்து அந்த சேவையின் மூலமாக அந்த குந்தி தேவி என்ன செய்கிறாங்க, அதையே பரீட்சித்து பார்க்குறாங்க அவருக்கு சொன்னது சரியானு. அப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது தாய் தந்தையரோட அனுமதியோட ஒரு குருவுக்கு சேவை செய்து அந்த குருக்கிட்ட வாங்கின வரத்தை மனசில் வச்சுருந்து அந்த பருவத்திற்கு வந்த பிறகு அதை மனசில் வச்சுருந்தது ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சூரிய பகவானுக்காக கொடுக்கப்பட்ட அந்த மந்திரத்தை இவங்க சொல்லி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கர்ணன் உருவாகிறார். அந்த கர்ணன் உருவாகிறது ஒரு ராஜசபையில் இப்படி வந்துருச்சேன்றதை அதை வெளி தெரியாத இருப்பதற்கு என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து தண்ணியில் விடுறாங்க. அதற்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த கதை தெரியும். ஏன்னு கேட்டால் அந்த மகாபாரத யுத்தம் எப்படி வந்தது, அண்ணனும் தம்பியும் கூட, அம்மாவும் பிள்ளையும் கூட, அதே நேரத்தில் அனைத்தும் அறிந்த கிருஷ்ணருடைய அங்கே பார்த்திங்கன்னா நாடகம், அறிவின் நாடகம் எப்படி இருக்குன்னு அதை தெளிவாக காட்டியிருக்காங்க. இப்படி தான் வாழ்க்கையில் ஜோதிடர்கள் நிறைய விஷயங்களை உள்வாங்கி வச்சுருப்பாங்க. பலதரப்பட்ட மக்களுடைய ஜாதக அனுபவங்களும் சில குடும்பத்தோடைய சில சூட்சம ரகசியங்களையும் அவங்க வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் எங்களுக்கு வண்டி கட்டி அழைச்சிட்டு வருவாங்க. நாங்கள் அங்கே போவோம். அந்த வீட்டில் இந்த வருஷம் இந்த மாதம் இந்த தேதி இந்த கிழமையில் என்னென்ன மாதிரி விசேஷம் நடக்கும்னு ஒரு குறிப்பு எடுத்து வச்சுருப்பாங்க. ஆகையினால் அவங்க கூப்பிடுவாங்க, பாட்டிமாவை அழைச்சிட்டு வாங்கன்னுவாங்க. எஸ்டி நந்திகேஸ்வரி சிக்கவளம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. அவங்க கூட நானும் கூட போவேன். போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாங்கத்தை கொடுக்குற வருஷப்பரப்பாக இருக்கும்போது கொடுக்கும்போது அவங்க என்னென்னா வேஷ்டி சட்டை துண்டெல்லாம் கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அந்த ஆண்டு ஃபுல்லாக அவங்களுக்கு சூட்சமாக இருக்கிற மாதிரி அங்கே உள்ள என்ன பலனோ அந்த பலனை கொடுத்து அதில் ஒரு சூட்சமத்தை சொல்லி நீங்கள் இப்படி இருங்க நாங்கள் சொல்லிட்டு வருவோம். இப்படி தான் ஆதி காலத்தில் பாரம்பரியமான ஜோதிடத்தை ஒரு குடும்பமாக பார்த்து அவங்கவுங்க தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருந்தாங்க. இன்றைக்கி படிப்புன்னும் போது அதிகமாக படிப்புக்குள்ளே போகும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, நுட்பமான கருவிகளை தன்னோடு பயன்படுத்தும் போது அந்த நுட்பங்கள் எல்லாம் சமூக ரீதியாக தன்னை எதிர்கொள்வதற்காக தயார் பண்ணுறாங்களே தவிர தன்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற அந்தரங்க விஷயங்களை வெளிப்படையாக இளம் வயதிலே தெரிஞ்சதுனால அவங்க அதுக்கூட அர்த்தம் தெரியல, அதோடைய பலன் தெரியல, அந்த சென்சிட்டிவ் தெரியல. அந்த சென்சிட்டிவ் தெரியாதனால இப்போல்லாம் பாருங்கள் நிறைய இடத்துல திருமணம்லாம் ஆகுது, ஆனால் குழந்தை பாக்கியம் தான் இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, போய் பரிகாரம் செஞ்சால் குழந்தை பாக்கியம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த பரிகாரம் எப்படின்னு கேட்டால், ஏன் இது அந்த அப்போவே குந்திக்கு அந்த பரிகாரம் பண்ணியிருக்கக்கூடாதா? ஏன் பண்ணலை? வாழ்க்கை என்பது பல கஷ்டங்களை கடந்து தான் நம்ம செல்லணும். அப்படி செல்லும்போது எல்லாமே இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி பல கஷ்டங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட கஷ்டங்களை கூட நம்ம என்னன்னா மிக எளிமையாக எடுத்துக்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தை அடைஞ்சிட்டோன்னா நமக்கு எல்லாமே எளிமையாக இருக்கும், நம்மளுடைய பயணப்பாதையும் சிறப்பாக இருக்கும். ஆகையினால் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை புரிஞ்சு நீங்கள் முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ பதிவு பண்ணுனா தான் விடுவாங்க. அந்த பதிவு பண்ண பிறகு அதை தெளிவாக எழுதி வச்சிடறாங்க. ஆகையினால் அதை கொடுத்து உங்களுக்கு ஓடுதளம் என்ற ஒன்றை அமைத்து அந்த ஓடுதளத்தை நீங்களே பார்த்து உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்க்கும் அளவிற்கு தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்ட பிறகு அதன்படி உங்களுடைய பயணம் செல்லுமானால் மிக தெளிவாக இருக்கும். எப்படி நமக்கு ஒரு காரில் போகிறோம்,
இல்லைன்னா ஒரு பைக்கில் போகிறோன்னா அப்போ அங்கே சிக்னல் எப்படி இருக்கோ அந்த சிக்னலுடைய 3 சிக்னலுக்கு அல்லாமல் வேறொரு 3 சிக்னல், அந்த 6 சிக்னல் தான் நம்மளோட வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு. எண்ணங்கள் எல்லாமே வண்ணங்களாக மாறியிருக்கு, வண்ணங்கள் தான் எண்ணங்களாக மாறியிருக்கு. இந்த வண்ணத்தையும் எண்ணத்தையும் நொடிப்பொழுது தான் நம்மளை பாதுகாத்து வருகிறது. அப்படி அந்த நொடிப்பொழுதை பாதுகாக்கிற கணக்கு தான் அந்த கணக்கு. ஜோதிடம் என்பது மனோதிடமாக இருந்தாலும் அந்த மனோதிடத்திற்கு தேவை என்னென்ன கணிதம், அந்த காலக்கணிதம். அந்த காலக்கணிதத்தின் நுட்பத்தை நீங்கள் உணர்ந்து அதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் எதையும் மீறவும் முடியாது, உள்ளே சேர்க்கவும் முடியாது. ஏன்னு கேட்டால் ஓடுற வண்டியில் ட்ரெயின் போகுதுன்னா எந்த ஸ்டேஷனில் ஏறணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஸ்டேஷனில் ஏறலாம். ஆனால் அந்த பயணச்சீட்டு இருக்குல்ல, அது எங்கே போய் சேருமோ அங்கே அவங்க போய் இறங்க வேணும். அதை மீறினால் மீற முடியாது. ஏன்னு கேட்டால் அங்கே மீறாத அங்கே இருக்க செக்கு வச்சு உங்களை இது பண்ணோம். ஆனால் பயணம் நல்லா நீண்டு போகணுன்னா நல்ல ஆன்மா வேணும், நல்ல சந்தோஷமான மனநிலை வேணும், யாருக்கு எந்த தீங்கு நினைக்காத நிலை வேண்டும், அன்பு வேணும், அறிவு வேணும், தெளிவு வேண்டும், இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் புரிஞ்சிக்க வேண்டும், பேராற்றல் பெற வேண்டும், நீங்களே உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓடுதளத்தின் மூலமாக நீங்கள் உங்களையே புரிந்து கொண்டால் உங்களுடைய நிறைய பேர்களுக்கு இப்பொழுது தான் யோசிக்கிறாங்க, ஏங்க நான் என்னுடைய ஓடுதளம் எடுத்துட்டேன், நீங்கள் ஒரு வண்டி ஓடுறதுக்கு 2 சக்கரம் வேணும், அந்த 2 சக்கரம் போல் தான் கணவன் மனைவி அமைஞ்சிட்டிங்க. இனிமேல் எங்கெங்கே பொருத்தத்தை பார்க்குறதுனா இனிமேல் தாங்க பொருத்தம் பார்க்கணும். ஏன்னு கேட்டால் குழந்தைகளுடைய ஜாதகம் தாய் தந்தையரை பிரிப்பதற்கு கூட காரணமாக இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைகளுடைய வயது ஏற ஏற தாய் தந்தையருடைய பவரை அது இங்கே எடுத்து செயல்படுத்த வரும். ஒரு குழந்தைக்கு ஒரு திசை நடக்குது, அது யோக திசையாக இருக்குதுன்னா அந்த யோகத்துக்குடைய பலனெல்லாம் தாய் தந்தையர் தான் அடைவாங்க. அந்த தாய் தந்தையர் இந்த பிள்ளையுடைய யோகத்தை எடுத்து வாழ்ந்தாலும் ஆனால் அந்த அமைப்பு சின்ன வயசுலேயே வர்றதுனால பெற்றோர்களுக்கு தான் போய் சேரும். அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை உணர்ந்து 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 நம்மளோட பயணத்தை செல்லும்போது அன்பும் அறிவும் தெளிவும் நல்ல பழக்க வழக்கமும் உங்களை நல்ல ஒரு சமுதாயத்துக்கு எடுத்து செல்லும். இந்த நல்ல சமுதாயத்திற்கு எடுக்கும்போது உங்களுடைய அன்பான அந்த அரவணைப்பான பழக்கவழத்தின் மூலமாக நீங்கள் செல்கின்ற பாதையானது உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். அந்த நல்ல வழிக்கு இறைவனே துணை இருப்பான். உங்களுடைய ஆன்மாவின் ஒளிக்குள் அவன் இருப்பதனால் நீங்கள் ஆன்ம பயணத்தில் பயணுங்கள். உங்களுடைய எல்லா விஷயங்களும் நிறைய நீங்கள் உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உங்களுக்கு போதும், தொட்டு காட்டினா போதும். தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னாங்க. மாதா பிதா குரு தெய்வம். அந்த குருவுடைய சுட்டி காட்டுற வித்தையில் உங்களுடைய குரு, உங்களுடைய ஆன்ம குரு, உங்களுடைய செயல்படுகின்ற குரு, அனுபவ குரு, இந்த ஆன்ம குருவும் அனுபவ குருவும் சேர்ந்து குருவாகிய 3வது மனிதராகிய குருவோடு கலந்து உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து சென்றால் அந்த செல்லும் பாதையில் இறைவனுடைய தத்துவங்களும் இறைவனுடைய சக்தியும் பலமும் உங்களிடமே இருப்பதை நீங்கள் நன்கு உணரலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பெரம்பலவாணன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.